சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய உரிமை அது யூஜி, பிஜி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மூன்றிலும் தமிழகத்துடைய உரிமை எந்த அளவும் பறிப்போய்விடக் கூடாது என்பதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில அம்மாவுடைய அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை நான் முதற்கண் இந்த அவையிலே பதிய வைக்க விரும்புகின்றேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு காமன் கவுன்சில் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் கூட உடனடியாக அரசு செயலாளர் மூலமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இதில் தமிழகத்துடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது, அந்த 50% சர்வீஸ் கோட்டா நிலைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம், அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அந்த நிலையிலே அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இரட்டை தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் லட்சுமணனுக்கு சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு சாதாரண சொக்கூர்ணி என்ற கிராமத்தை சார்ந்த ஜி லட்சுமணன் என்ற ராணுவத்திலே பணிபுரியக்கூடிய இந்த வீரர் இன்றைக்கு 5000 தடகள போட்டியிலே தங்கப்பதக்கமும் அதேபோல 10,000 மீட்டர் தடகள போட்டியிலே தங்கப்பதக்கங்கள் 6ஆம் தேதி 9ஆம் தேதி 2 பதக்கங்களை பெற்று நம்முடைய தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர் சேர்த்திருக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த மாமன்றத்திலே அந்த வீரருக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு கல்லூரி அமைக்க வேண்டும் என நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கதுரை கேள்வி நேரத்தின் போது வலியுறுத்தினார். என்னுடைய இந்த அளவுக்கு ஆளாகி என்னுடைய தாயை நான் வழங்குகிறேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்களையும் வணங்கி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய மாவட்டத்திற்கு தலைநகருக்காக பெருமை சேர்க்கின்ற வகையில் ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களாக மாண்பு முதல்வர் அமைச்சர் அவர்களை பணிபுரிந்தார்.